ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்றைக்கி சேலம் அருணாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆயில் விட்டுக்கலாம், இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட சிக்கன் சேர்த்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தோல் இல்லாமல் தான் சிக்கன் வாங்கியிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் வெந்து வரட்டும். மூடி போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு, பார்த்தாவே தெரியும். மூடி திறந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்ல மணமா இருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே தயார் பண்ண கறி மசாலா தான் சேர்த்த போகிறோம். நம்ம வீட்டு கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு சிக்கன். மூடி திறந்து கிண்டி விட்டுக்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு. இதுக்கு 2 ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வரும்னு நினைக்காதீங்க, மிளகு தான். இதில் காரமே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் பெப்பர் சிக்கனுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கனுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. நம்மளோட சுவையான பெப்பர் சிக்கன் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.